அனைவருக்கும் வணக்கம். திருப்பி பார்த்தீங்கன்னா எச்சப்பையா தினேஷ் வந்து விசித்ரா அவர்களை பற்றி பேசியிருக்காரு. விசித்ரா வந்து அந்த வீட்டில் இருக்கிறது இவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலங்க. ஒருவேளை பயமா என்னன்னு தெரில. திருப்பி பார்த்தீங்கன்னா விசித்ரா பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. நேற்று அப்படி தான் பார்த்தீங்கன்னா சரவணோக்கிரம் டைம் மணிட்டே வந்து பேசியிருக்காரு. அப்போ வந்து சரவணோக்கிரம்ட்ட சொல்கிறாரு, என்ன இவங்க வந்து நாமினேஷன் பற்றி ஒன்றை எதுவும் பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரவணோக்கிரம்ட்ட கேட்குறாரு. அப்போ சரவணோக்கிரம் இல்லை அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை என்கிட்ட அப்படின்னோடனே அவங்க அதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நக்கல் தோனியில் வந்து பேசுகிறாரு. இவருக்கு என்ன இதுன்னா இந்த வாரம் விசித்ரா தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி தினேஷ் அவருடைய ஒரு அறிவில் வந்து அவர் வச்சிருக்கனால இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஃபேமிலி மட்டும் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சரவணோக்கிரம் சொல்கிறாரு, ஒரு வேளை வந்து கடைசியாக வந்தால் அந்த ஃபேமிலி கொஞ்சம் ஹைப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் வந்து இதாக இருக்கும், அதனால கூட கடைசியாக அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பையங்களுக்கு எது எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து பேசாமல் இருக்காப்புல தினேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளையோட கடைசி அவ்வளோதான், அப்புறம் ஃபேமிலி யாரும் வர முடியாது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஃபேமிலி வந்து 2 நாள் இருந்து அப்படியே விசித்ரா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு, அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு சொல்லி திருப்பி அதை எச்ச புத்தி அதை எச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பக்கன்னு சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே அதை குசு குசுன்னு பேசுவான் பாருங்க. அப்படியே அவங்க ஃபேமிலி வருவாங்களாம். ஃபேமிலி வந்து 2 நாள் தங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து கையோட கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றான். நேற்று அப்படி தான் பார்த்தீங்கன்னா விசித்ரா இந்த வாரம் எலிமினேஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி நான் வந்து அப்படியே இதில் இருக்கிறேன், நம்பிக்கையில் இருக்கிறேன், ஹோப்பில் இருக்கிறேன், வெளியே போயிடுவாங்க அப்படிங்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டு சதி பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி ஓட விடணும் அப்படிங்கிறது. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு வந்துடுவாங்களாம். ஃபேமிலி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே 2 நாள் இருந்துட்டு அப்படியே கையோட விசித்ரா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். பாரு உனக்கு என்ன காண்டுன்னு தெரில, எதுக்கு தான் உனக்கு இவ்வளோ வைத்தரிசம் தெரில, எதுக்கு தான் இவ்வளோ எச்சத்தனமாக வந்து பேசுகிறான் அப்படிங்கிறது சுத்தமாக தெரில மக்களே. எப்போ பார்த்தாலும் வந்து விசித்ரா வெளியே போகணும், விசித்ரா வெளியே போகணும், விசித்ரா வெளியே போகணும். யாரா அவன் கோமாளியோட கோமாளியாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன இதை பற்றி எந்த யூடியூபருமே பேச மாட்டான், நம்ம மட்டும் தான் பேசுவோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். அப்போ தான் இந்த உண்மை கொஞ்சமாவது வெளியே வரும். நன்றி வணக்கம்.